கடகம் ராசி நேர்களே, கடகராசி நேர்களை பொறுத்தளவு மிக மிக அனுகூலமான செய்திகள் ஏராளம் இருக்கின்ற மாதமாக பார்க்கலாம். சூரியன் மிகச் சிறப்பாக 2ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். தனகாரகன் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் வியாழனும் சூரியனும் மிகச் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் இதுவரைக்கும் வராத போன கடத்தை வசூல் பண்ணுறது, இதுவரைக்கும் இவன் என்னத்தை கொடுக்க போகிறான் அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணத்தை வசூல் பண்ணுறது, இல்லை தேடி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் மனமகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்வதற்குண்டான இந்த 30 நாட்கள் ஆவணி மாதத்தை மிகச் சிறப்பாக கொண்டாடி பார்க்கலாம். நிறைய நன்மைகள் கூடி வரும். 11ஆம் இடத்துல போய் குரு இருந்ததுக்கு அப்புறம் வேற என்ன வேணும்? வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணி பார்க்கணுமா, வீடு கட்டணுமா, வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணணுமா, இல்லை வீட்டுக்கு நிலம் வாங்கணுமா, வீடு கட்டுறதுக்கு முளை பிடிக்கணுமா, இப்படிப்பட்ட சகல சம்பந்தப்பட்ட விருத்திகளையும் செய்து கொள்ளுகின்ற வாய்ப்புகளோடு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக துவங்குகிறது. நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். இந்த புத கிரகத்தின் காரணமாக நல்ல பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். சூரியனும் புதனும் ஒன்றாக இருப்பது என்பது ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. அது உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லுகின்ற 3 விஷயங்களிலுமே ஒரு வெளிச்சமான, ஒரு நிதர்சனமான, ஒரு தெளிவான சிந்தனைகளோடு வாழுகின்ற போக்குகள் எல்லாம் இந்த ஆவணி மாசத்தில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் கிட்டத்தட்ட உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். சோம்பேறிகளாக இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக வேலை செய்ய கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் பிறக்கும். வெளிநாடுகளுக்கு உண்டான பயணங்கள் புறப்பட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிலையும் இந்த கடகராசியில பிறந்து கிட்டத்தட்ட குரு பகவானுடைய அம்சத்தோடு தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தால் நிச்சயமாக பயணங்களின் மூலமாக வெற்றிகள், கையெழுத்து போடுறது, ஒப்பந்தம் பண்ணுறது, அரசாங்கத்தோட பேப்பரில் சைன் பண்ணி பார்க்கறது, இப்படிப்பட்ட சகல விதமான சம்பத்துக்களும் உங்களுக்கு வந்து சேருகின்ற வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் பிள்ளைகளுக்கு மிகச் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இது வரைக்கும் ஏதோ ஒரு பையன் படித்தான் முடித்தான் வேலைக்கு போனால் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கலை சார், எப்போ செட்டில் ஆவான்னு தெரியல, ஒரே கஷ்டமாக இருக்குது, பையன்கிட்ட பேசவும் முடியல, தோளுக்கு வந்துட்டான், இனி தோழனாக பார்க்க வேண்டியது இருக்குது, இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த பெற்றோர்கள் கூட இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் மிக சிறப்பான பாதையில் சென்று வாழுவதை, பார்ப்பதை, செட்டில்ட் ஆகிறத மனங்குளிர பார்க்கின்ற காட்சிகள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள் நடக்கும். இதுபோல ஒரு பக்கத்தில் 8ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். அட்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் அட்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்ற காரணத்தால் மிகப்பெரிய தொல்லைகளோ துயரங்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே கொஞ்சம் நீங்கள் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். 7ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துல உட்காருவது என்பதும் அவர் காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல வந்துட்டதுனால நோய் நொடிகளோ, கண்டதோஷ ஆபத்துகளோ, சிக்கல் சிரமங்களோ இது பயப்பட தேவையில்லை. ஏறக்குறைய செலவுகள் வரும், கொஞ்சம் கருத்து பேதங்கள், ஒற்றுமை குறைபாடுகள், சுகவின்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வரும். இதையெல்லாம் சாதாரணமாக நீங்கள் சமாளிக்க முடியும். கடகராசிக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் சமாளிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க, பயப்படாமல் இருங்க. கொஞ்சம் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், கண்ணாடியை மாற்றுறது, காது சம்பந்தப்பட்ட டாக்டரை போய் பார்க்க போனேங்கிறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் இருந்தாலும் அதை சமாளிச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். கேது பகவான் 3ஆம் இடத்தில் வீற்றிருப்பது என்பது பெற்றார், உற்றார், முன்னோர்கள், ஆசான்கள் செய்த புண்ணியங்களை வரவு வைத்துக் கொள்ளுகிற வாய்ப்புகள் உங்களுக்கு அநேகமாக காத்து கொண்டிருக்கிறது. இந்த 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தான் கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் சம்பந்தமாக சில குறைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு நிவர்த்திகள் பெறும். எப்படி பார்த்தாலும் இந்த குரு பகவானுடைய மிகப்பெரிய அருளாசி உங்கள் பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் நினைத்தது நடக்கப் போகிறது. இந்த சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்பவே நல்ல விதமான முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. புதிய தொழில் துவங்குவதற்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசிக்கலாம். இது வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ தான் ஒரு வாய்ப்பு வருது, சொந்தமாக ஆரம்பிக்கலாமா? இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் வச்சு பணம் பண்ணுறவங்க, முதலீடுகளை போட்டுட்டு வட்டியாக எடுக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு கூட கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகச் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவணி மாதத்தில் 80% நல்ல பலன்களும் மீதி 20% சற்றேறக்குறைய குறைபாடுகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய பலன், நல்ல விதமான முன்னேற்றங்கள், மனமகிழ்ச்சி எல்லாம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கும். சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தளவு சூரிய கிரகம் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து ராசியிலேயே வீற்றிருக்கிறார். அதிக வெளிச்சம் கண்ணுக்கு கேடு என்பது போல, அதிக தைரியம் மனசுக்கு கேடு என்பது போல, அதிக பணம் உள்ளத்திற்கும் உடலுக்கும் கேடு செய்யும் என்பது போல சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட நீங்கள் கொஞ்சம் உங்களை ஒரு பிரேக் போட்டு பிடிச்சிக்கிட்டு நடத்தி ஓடுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தேடிக்கணும்.
எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எல்லாம் முடியும் என்பதை விட்டுவிட்டு எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு திட்டம் தீட்டி காய் நகர்த்தினால் இந்த மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும் என்பதில் ஐயப்பாடுகள் இல்லை. சூரியன் ராசியில் இருக்கின்ற காரணத்தால் பேராற்றல் பேரருள் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். இறைவனுடைய அனுகூலம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள், அவர் உங்களிடம் பேசாமல் பேசுவார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு ஈடுபாடு உடன்பாடு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட கிடைக்கும். 2 கூடையவனே ராசியில் அமர்ந்திருக்கிற காரணத்தினாலே இறைவனுடைய அனுகூலம், பெருமை, புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து இப்படிப்பட்ட சகலமும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்திலே புதிய வகையான முன்னேற்றங்கள் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்களும் தொழில் விருத்திகளும். புதன்னு சொன்னாலே பிஸ்னஸ் கிரகம். அப்படி எடுத்துக்கிற போது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புதிய தொழிலும் புதிய வாய்ப்புகளும் புதிய இடங்களுக்கு சென்று தொழில் துவங்குகின்ற வாய்ப்புகளும் இப்படிப்பட்ட அநேக சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. அந்நிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு அந்த இடத்துல வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணுறது, இல்லை வேலையில் இருந்துக்கிட்டே தொழில் பண்ணுறது, இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகளை சந்திக்கக்கூடியதெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதுபோல சுக்கிர பகவான் உங்களுக்கு மிகச்சிறப்பான இடத்தில் அமர்ந்திருந்து ஒரு லட்சுமி கடாட்சத்தை உருவாக்குகின்ற காரணத்தால் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். கொடுக்கல் வாங்கல் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க மிக சிறப்பான லாபங்களை பெற்றுக்கொள்ளலாம். நகநட்டு வாங்கி வைக்கிறது, தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, உலோகங்கள் வாங்கி வைக்கிறது, இது சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். இந்த வீடு கட்ட நினைக்கிறவங்க, நிலம் வாங்க புறப்படுறவங்க, இவங்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் தாராளமாக முடிஞ்சால் கிடைச்சா நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கூட பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புகளும் உண்டு. குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அவர் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால கொஞ்சம் இடமாற்றங்கள், குடும்பத்திலே இருந்து விலகி போகிறது, புது கொடுத்தனம் போகிறது. பெற்றவங்க உற்றாரெல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் தனியாக எங்கேயாவது புது வீடு தேடி போய் குடியேறது, பயணங்கள் பண்ணுறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஏராளமாக உங்களுக்கு உண்டு. 4ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால உற்றார் உறவுகளில் பெற்றோர்களுக்கு மத்தியில் புகழ் கௌரவ விருத்திகள் ஏற்படும். சுகபோக சந்தோஷமான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புதுசாக வீடு வாங்கி பால் காய்ச்சறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுக்கும். எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்டம், வழக்கு, துன்பம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். வாங்கின கணதை கட்டிட முடியுங்கிற தன்னம்பிக்கை பிறக்கும். கட்டி முடிக்கின்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கணும். நான் முதலே சொன்னேன், கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதத்தை பார்க்குற போது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல குறைபாடுகளே இல்லை. இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரத்தம் சார்ந்த வியாதிகள் வராமல் பார்த்துக்கணும். ஏற்கனவே சுகருக்கு நான் மாத்திரை சாப்பிட்றேன், ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றேன், இப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடியவங்க அதை மறக்காமல் சாப்பிட கற்றுக்கோங்க. டாக்டர் சொல்கிறதுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு பார்த்துக்கோங்க. பற்றாக்குறைக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் உஷ்ண வியாதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வாயில், நாக்கில், உதட்டில் புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பல்லு வியாதிகள் சில பேர்களுக்கு வந்துட்டு போகும். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய துன்பம், துயரம், துக்கம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த சிம்மத்திற்கு குறைபாடுகள் எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் திக்பலத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் மோட்டார் வாகன சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், நில புலன்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, கட்டி விற்கிறவங்க, இப்படிப்பட்ட தொழில் சார்ந்த துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல விதமான முன்னேற்றங்களும் புதிய புதிய வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் புதிய மனிதர்களின் தொடர்புகளும் உறவுகளும் லாபங்களும் இப்படிப்பட்ட அநேக நன்மைகள் கூடி வரும். ஒரு 70% நல்ல பலன்களும் ஒரு 30% சில குறைபாடுகள் இருந்தாலும் அந்த 30% பலன்களை சமாளிப்பதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். அந்த வள்ளி தெய்வானை முருகனை கும்பிட்டு வருகின்ற போது உங்களுடைய 30%த்தையும் அந்த இறைவனுடைய அருளாசியோடு கடப்பதற்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த ஆவணி மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் நிறைய உண்டு அப்படிங்கிறதுல குறைபாடுகள் இல்லை. ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு சில அட்வைஸ் மாதிரி சொல்ல விரும்புகிறேன். இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பு. அவர் 1 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறாரு. இதெல்லாம் எந்த குறைகளும் இல்லை. 9ல் குரு போகிறதுனால இறைவனுடைய அருளாசிகளும் பெற்றோர், உற்றார், முன்னோர்கள், பெரியோர்கள் இவர்களுடைய நேரடி உதவிகளும் உங்களை விட வயதில் மூத்தவர்களுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு இந்த சமூகத்திலே வெற்றி நடை போடக்கூடிய வாய்ப்புகளும் ஏராளமான நல்ல செய்திகள் ஒரு பக்கத்தில் இருக்கிறது என்பது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புத பகவான் உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்ற காரணத்தால்
மறதி குணங்கள் ஏற்படுவது, தெரிந்தே ஒரு நட்ட தொழிலை கையில் எடுத்துக்கிறது, தெரிந்தே காசு பணத்தை விரயம் பண்ணுறது, தேவையில்லாமல் வண்டி வாகனங்களுக்கு செலவு பண்ணுறது, இப்படிப்பட்ட தேவையற்ற ஒரு செலவினங்கள் ஏற்பட்டு உங்களுடைய மனசை ஒரு ஆட்டம் அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு சின்ன அவப்பெயர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சூரியனும் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒளிகிரகம் என்று சொல்லக்கூடியவர் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்கின்ற போது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை புரிந்து கொள்ளாமல் இருட்டை நோக்கி பயணம் பண்ணுனா எப்படி இருக்குமோ இந்த சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு இந்த மாதத்தை கடத்த கற்றுக்கொள்ளுங்கள். பின்பக்கத்தில் வெளிச்சம் இருக்கிறது, அது முன்னாடி வந்தாதான் யூஸ் ஆகும், அப்ப நீங்க இருட்டுக்குள்ள நடமாடுறீங்க, மனசுக்குள்ள தெளிவில்லை, இப்படிங்கிற ஒரு ஐயப்பாடுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு தோன்ற காரணமாக இருக்கிற காரணத்தால் கிட்டத்தட்ட நீங்க செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலையும் கவனமா இருக்கணும். வேலைக்கு போறவங்க மூத்தவர்களோடு இணங்கி செயலாற்ற கத்துக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க கூட அதிகாரிகள் சொல்ற பேச்சை கேட்டு வேலை செய்யணும். தேவையில்லாத கையெழுத்து போடுறது, தேவைப்படுகிற இடத்துல கையெழுத்து போடாம விடுறது, எழுதுகிறதுல ரொம்ப கவனம் இல்லாமல் இருக்கிறது, இப்படி எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த சினிமா துறை சார்ந்தவர்கள், எழுத்தாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாத்துக்கும் கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு போகின்ற வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். அதுபோல வியாழகிரகம் லாபத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் 9ஆம் இடத்திலிருந்து கொண்டு தொட்டகாரியம் தொடங்கும், நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு லாபத்தில் குறைபாடுகள் இல்லை, வருமானத்திற்கு குறைபாடுகள் இல்லை. இப்படிப்பட்ட அநேக சந்தர்ப்பங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வருகின்ற வாய்ப்புகள் இருக்கு. சனீஸ்வர பகவானாலும் உங்களுக்கு நிறைய பொருள் விருத்திகள் உண்டு. 6ஆம் இடத்திலே சனி பகவான் வீற்றிருப்பது என்பது செய்கின்ற காரியத்தின் மூலமாக உழைத்த உழைப்புக்கு தகுந்த உயர்வுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய தாடு. தொட்டகாரியம் துலங்குகிறது என்று சொல்லுகின்ற விதிகளோடு உங்களுடைய தொழில்துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆக உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் மிகச் சிறப்பாகத்தான் இருக்குது. நீங்க செய்ய வேண்டியதைத்தான் நீங்க தப்பா பண்றீங்களோ அப்படிங்கிற டவுட்டே தவிர, இயல்பா நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அது வாட்டில் உங்க வேலை ஒழுங்கா நடக்கும். நீங்க போய் எதையாவது வம்பிழுத்து முட்டி மோதி உங்கள் வேலையை கெடுத்து கொள்ளாமல் இருந்தால் போதும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த ஆவணி மாசத்துல மனோரீதியாக ஒரு திடமற்ற சிந்தனைகளை சுமக்காமல், ஒரு பொறுப்பில்லாமல் நடந்துக்காம, சோம்பேறியா இருக்கிறாம, இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு பெரிய குறைகள் இல்லை. மற்றும் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள், ஏதாவது ஏசி மாத்திரை ரிப்பேர் பார்த்தேன், இப்படிப்பட்ட செலவினங்கள் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கிறதுல குறையில்லை. ராசியில கேது பகவான் இருக்கிறதுனாலும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் இது கொஞ்சம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்களை தவிர்க்கிறது நல்லா இருக்கும். யார் பேச்சை கேட்டாவது பின்னாடி போய் ஒரு காரியம் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா சிறப்பாக இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்னன்னைக்கு வேலைகளை அன்னன்னைக்கு முடிச்சிடணும். கல்லூரிக்கு போகிறவங்க கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் கடமையாக நினச்சி முடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். படிப்புக்காக வெளியில் போகிறவங்க, வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு ப்ரெஷர் ஏற்பட்ட மாதிரி தோணும். இது எல்லாமே இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் உங்களுடைய மனோரீதியான இயல்புகளுக்கு ஒரு செக் வச்ச மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி பெரிய குறைபாடுகள் குற்றங்கள் என்பது ஒன்றுமில்லை. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தளவு 60% நல்ல பலன்களும் ஒரு 40% ஏற்றத்தாழ்வுகளோடு கூடிய பலன்கள் இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு செல்லுங்கள் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கி வாருங்கள். உறுதியாக அந்த 40% அந்த இறைவனோட அருளாசியோடு ஈஸியாக கடந்து வந்துடலாம். ஆவணி மாதத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில் கன்னிராசிக்காரங்களும் ஒரு குரூப்பில் இருக்கிறீங்க, சற்று கவனமாக இருக்கணும்.